உண்மையை சொல்லணும்னா, நாங்க எதிர்பார்த்ததை விட மக்கள் ஆதரவு, மக்கள் திரள் வந்து ரொம்ப அதிகமா இருந்தது. இது ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி, இது ஒரு ஃபினாமினன். இவ்வளோ மக்கள் திரள் தன்னெழுச்சியா வந்தது வந்து கடந்த 2, 3 டெக்கேட்ஸ்ல இல்லாத ஒரு ஒரு தன்னெழுச்சியை பார்க்க முடிஞ்சது. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா, தொண்டர்களை தாண்டி பொதுமக்கள் வந்திருந்தாங்க. நிறைய பொதுமக்கள் குடும்பம் குடும்பமாக பெண்கள் வந்து குழந்தைகளை தூக்கிக்கிட்டு சாலையோரமா நின்று அவங்க தலைவரை பார்க்கணும் கூடியிருந்தது வந்து ஒரு எல்லாரும் பார்க்குறப்ப பெரிய ஒரு உற்சாகத்தையும் நம்பிக்கையும் எங்களுக்கு கொடுத்தது. அவங்க எல்லாமே வந்து ரசிகர் மனப்பான்மையில தான் வந்தாங்க. யாருமே தொண்டர்கள் இல்லை. விஜய்க்கு கூடுகிற கூட்டம் அத்தனையும் ரசிகர்கள் தான். இவர்கள் வந்து அரசியல் மயப்படுத்தப்படலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை பலரும் சொல்றாங்க. இதை தாவேகா எப்படி பார்க்குது, பர்டிகுலரா விஜய் அவர்கள் எப்படி பார்க்குறாரு? சரி, ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்டிருக்கீங்க. சரி, அரசியல் மயப்படுத்துதல்னா என்ன? ஃபர்ஸ்ட் மக்களுக்கு அவங்களோட உரிமைகளை சொல்லிக் கொடுக்கணும். அடுத்தது ஆட்சியாளர்கள் தவறு செய்தா அவங்க கேள்வி கேட்கணும். மூன்றாவது மிக முக்கியமாக தேர்தல் நேரத்தில் சரியான ரெப்ரசன்டேட்டிவ்ஸை தேர்ந்தெடுக்கணும். எந்தவித எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்சஸ் இல்லாமல் பணம் அதெல்லாம் தாண்டி மக்கள் சரியான பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கணும். இந்த அரசியல் மயப்படுத்தலை திமுக வந்து பண்ணியிருக்கா?